ஒரு முதலமைச்சர் ஒரு மாதம் ஆகுது. எனக்கு முதல் மாதம் சம்பளம் 4ஆம் தேதி தான் வந்தது. அந்த பணத்துலேருந்து ஒரு 25,000 ரூபாய் இவருக்கு நான் நிதியாக கொடுக்குறேன். ஓ மை காட், ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாம். ஏன்னா முதல் மாதம் சம்பளம் 1 லட்ச ரூபா வந்தது. அந்த 1 லட்ச ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா சாலை ஓரத்தில் வந்து ஒரு அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டவ் லைட்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 25,000 மதிப்புள்ள பொருள்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்துருக்கேன். நேற்று 2 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 25,000 ஃபீஸ் கட்டியிருந்தேன். ஒரு 25,000 ரூபாய் நான் வச்சுருந்தேன். எதுக்கு வச்சுருந்ததில்ல, ஆனால் வச்சுருந்தேன். ஆனால் ஒரு நல்லது செய்வேன்னு தெரியாது எனக்கு. ஆனால் இந்த 1 லட்ச ரூபா பணத்தை ஆனால் இவங்க 4 பேருக்கு பகிர்ந்து தரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் உங்கள் முன்னிலையிலேயே உங்களோட கையிலால் நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லை உங்கள் கையால் உங்களுடைய முதல் மாத சம்பளம் உங்கள் கையால் அந்த குழந்தைகளோட கைக்கு பொறுத்து அது கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஒரு செயலாக இருக்கணும். தேங்க்யூ ரொம்ப நன்றிண்ணே. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேறும். தேங்க்யூ. எங்கள் தளபதி சொல்லுவாங்க, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, முடிஞ்ச வரையும் அனைவரும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் இதுதான். நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச். நன்றிண்ணே.